எங்கள் தாத்தா சொல்லுவார், அவருடைய காலத்தில் ஒரு அவிச்ச முட்டையை 4ஆ பங்கு போட்டு வீட்டில் இருக்க 4 பசங்களுக்கு கொடுப்பாங்களாம். எங்கள் அப்பா காலத்தில் ஒரு அவிச்ச முட்டையை 2 பேருக்கு பாதியாக போட்டு. இன்றைக்கி நமக்கு வீட்டில் 2 முட்டை கேட்டால் கூட வாங்கி தரத்துக்கு வீட்டில் பஞ்சம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப பேசுகிறோம். ஸ்ட்ரெஸ் இப்போ தான் இருக்குதான்னு கேட்டால் அந்த காலத்தில் இருந்தது. எதுக்கு இருந்ததுன்னா, மனுஷன் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் 3: உணவு, உடை, உறைவிடம். இந்த 3ல் குறைபாடு இருக்கும். அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஜென்ரேஷன் என்ன பிரச்சனைனா, இந்த 3க்குமே பிரச்சனையே கிடையாது. பேசிக்காகவே நமக்கு வந்து இந்த பேசிக் நீட் நமக்கு பேசிக்காகவே இருக்குது. இது நமக்கு நீடு ஃபுல்ஃபில் ஆனதுனால நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறோம். லக்ஸரி லைஃப் நோக்கி போகிறோம். லக்ஸரின்றது எதை சொல்ல வரேன்னா, பங்களாவோ ஆடம்பரமான காரை பற்றி நான் பேசலை. 10 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 100 ரூபாய் வாழ்க்கைன்றது லக்ஸரி. 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 1000 ரூபா லக்ஸரி, 1000 ரூபாய்க்கு 1 லட்சம் லக்ஸரி. இன்றைக்கி நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு. அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான ஒரு காரணம். எங்கே ப்ரோ ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எங்கே கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சிருச்சுன்றீங்க. கிடச்சிருச்சுன்னு நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஆசைப்படுறது கிடச்சிருச்சுன்னு சொல்லலை. நீங்கள் ஆசைப்படுறது அடையிறதுக்கான வழி இன்றைக்கி நிறையா இருக்குது. அதில் முக்கியமான ஒரு வழி லோன். நீங்கள் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இன்றைக்கி கார், நல்ல கார், ஓரளவுக்கு டீசெண்டாக மிட் ரேஞ்ச் போனீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா உங்களுக்கு தேவை. உங்கள்கிட்ட 50,000 ரூபா தான் இருக்குது. கார் வாங்க முடியுமா, முடியாதா? 100% முடியும். வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. கார் வாங்க ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குன்னா, வீடு வாங்கணுன்ற ஆசையில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு 5 lakhsலேருந்து 10 lakhsக்குள்ளே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு 60-70 lakhs ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியும், இந்த லோனால். இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சுன்றதும், நம்மளால் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்க முடியுன்றதும் பெரிய பிரச்சனை. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. முக்கியமாக இந்த லோனால். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம லோன் எடுத்து வாங்கிடுறோம். வாங்கிட்டு அந்த 2 மாதம் அந்த ப்ராடக்டோட சந்தோஷமாக இருப்போமா? அதுக்கடுத்து இஎம்ஐ டேட் வரும்போதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வாங்குகிறோம், நம்ம பொருளை வாங்கலை. ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது நமக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்கேல். கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள் உங்களுக்கு தருவாருன்னு நம்புங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கை நமக்கு அத்தியாவசியம்னா கொடுத்துருவோன்னு நம்புங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நீடு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து அடையும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம், இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. எனக்கு நான் லோன்லாம் வாங்கலை, எல்லா விஷயமும் என்னால் வாங்க முடியும். நான் நினச்ச கார் வாங்க முடியும், நான் நினச்ச ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும், நான் நினச்ச டூர் போக முடியும், என்னால் எல்லாமே அனுபவிக்க முடியும் இந்த உலகத்தில். எனக்கு ஒரு 30 வயசு தான் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அடுத்து இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? அப்பயும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும். ஸோ நமக்கு ஒரு விஷயம் இல்லைன்றது ஒரு வகையில் நல்லது தான். அப்போ தான் நம்ம ஓடுவோம். ஒரு விஷயத்தை தேடி அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம அப்போ தான் போவோம். எல்லாமே ஒருத்தங்கிட்ட இருக்குதுன்னா அவனுடைய அடுத்த கட்டம் என்னவாக தான் இருக்கும்? எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்கும்.